நவக்கிரகங்கள் அப்படின்னு எந்தெந்த தெய்வத்தெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த தெய்வங்கள தான் நம்ம நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நவக்கிரகங்கள் வாழ்க்கையோட தடைகள நீக்கி நற்பலன்கள தரக்கூடிய 9 கோள்கள் அப்படின்னு சொல்லலாம். நவக்கிரகத்தோட அருளும், ஆசியும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் கண்டிப்பா தேவை. நவக்கிரகங்கள் தான் நம்முடைய வாழ்க்கைய முறையா வாழ்வதற்கு வழிவகுத்து தரும். நவக்கிரகங்களுக்கு உரிய தினத்துல தகுந்த வஸ்திரம், மலர், தானியங்கள் வச்சு முறைப்படி 7 அல்லது 9 முறை வலம் வந்து வழிபட்டோம் அப்படின்னா, கிரக தோஷங்கள் நீங்கி நல்வாழ்வு, யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. நெறைய பக்தர்கள் பார்த்தோம் அப்படின்னா, கோயிலுக்கு போய் இறைவன வழிபாடு செய்யும்போது, சுவாமி கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு பதிலா நேர்மாறா செய்றாங்க அப்படிங்கிறத உணராமலே சில நடைமுறைகள பின்பற்றிட்டு இருக்காங்க. கோவில்கள்ல வழிபடும்போது நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள் இருக்கும். அதுல ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, நவக்கிரகங்கள்ல வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான். அத பத்தி தான் தொடர்ச்சியா அந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவும் தெளிவும் சேனல். நவக்கிரகங்கள வழங்கும்போது இந்த தவறுகள் நான் சொல்லக்கூடிய இந்த தவறுகள மட்டும் செய்யக்கூடாது. என்னென்ன தவறுகள் அப்படின்னு பார்க்கலாம். கோவிலுக்கு எப்ப போனாலும் சரி, முதல் விஷயமா நம்ம விநாயகர தான் வழிபாடு செய்யணும். ஏன் அப்படின்னா, விநாயகர் அப்படிங்கிறவர் தான் முழு முதற் கடவுள். அதனால விநாயகர முதல்ல வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம், அந்த கோவிலோட மூலவர் யாரோ அவர வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் தான் நவக்கிரக சன்னதிக்கு வந்து வழிபடணும். நவக்கிரகங்களுக்கு பிரீத்தி செய்யவோ, இல்ல பரிகாரம் செய்வதற்கோ, எள் தீபம், இல்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற போனாலும் சரி, முதல்ல நவக்கிரகத்துக்கு போய் நேரடியா பரிகாரம் எதுவும் செய்யக்கூடாது. முதல்ல விநாயகர், அதுக்கப்புறம் அந்த கோவில் மூலவர், அவங்க 2 பேரையும் வணங்குனதுக்கு அப்புறம் தான் நவக்கிரக சன்னதியில நீங்க வழிபாடு செய்யணும். அடுத்தது சனி பகவான எப்பவும் வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா, அவருக்கு நேருக்கு நேரா நிக்கக்கூடாது. நேர் எதிர்ல நிக்காம கொஞ்சம் ஓரமா நின்னு வழிபாடு செய்யணும். சுவாமிய வணங்கும்போது ஃபோன்ல பேசிக்கிட்டோ, இல்ல மத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டோ நீங்க வழிபாடு பண்ணவே கூடாது. அது நவக்கிரகங்களுக்கும் பொருந்தும். பேசிக்கிட்டே மத்தவங்க கூட பேசிக்கிட்டே நவக்கிரகங்கள வலம் வரக்கூடாது. கண்டிப்பா மனசுல இறைவன வழிபாடு செஞ்சுக்கிட்டு, இறைவன நினைச்சுக்கிட்டு தான் வலம் வரணும். நவக்கிரக சிலைகள வந்து கையிலயோ, இல்ல ஆடையிலயோ தொடாதீங்க. தள்ளி நின்று தான் வணங்கணும். குறிப்பா பெண்கள் வந்து குறிப்பிட்ட வயது வரைக்கும் எந்த தெய்வ விக்கிரகத்தையும் தொட்டு வணங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நவக்கிரகங்கள எப்பவுமே இடது பக்கமா சுத்தக்கூடாது. 9 முறை வலது பக்கமா தான் சுத்தணும். சில பேரு 7 முறை வந்து வலது பக்கமா சுத்திட்டு, அதுக்கப்புறம் ராகு கேதுக்காக வந்து 2 முறை வந்து இடதுபுறமா சுத்துவாங்க. அது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். அதே மாதிரி நவக்கிரகங்கள சுத்திட்டு திரும்பி பார்க்காம வந்துரணும். சனிக்கிழமைகள்ல நவக்கிரகங்கள 9 முறை சுற்றினால் போதுமானது. தினமும் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா, ஒரு முறை மட்டும் நீங்க வலம் வந்தீங்கன்னா போதுமானது. 9 முறை சுற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நவக்கிரகங்கள வலம் வரும்போது கைகள கட்டிக்கிட்டோ, இல்ல தட்டிக்கிட்டோ எப்பவும் வலம் வராதீங்க. நவக்கிரகங்களுக்கு விளக்கு போடணும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணியிருந்தீங்கன்னா, நவக்கிரகங்களுக்கு விளக்கு போடும்போது, மற்றவங்களோட விளக்குலேருந்து எடுத்து அத வந்து விளக்கு ஏத்தாதீங்க. மத்தவங்க ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும். அதுலேருந்து எடுத்து உங்க விளக்கு ஏத்தாதீங்க. புது விளக்கு வாங்கி பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. சனிக்கிழமைகள்ல சனீஸ்வரருக்கு எள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்றது அப்படிங்கிறது சனி தோஷத்த குறைக்கும். நவக்கிரகங்கள சுத்திட்டு கோவில் பிரகாரத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு தான் நீங்க வீட்டுக்கு கிளம்பணும். இத எப்பவும் மறக்காதீங்க. இந்த எளிய பரிகாரங்கள், இந்த எளிய மாற்றங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, தோஷங்கள் நீங்கி உங்க வாழ்க்கையில சக்தி வாய்ந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்கள வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.